ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ஜாவா கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்டை ஜாவாவில் க்ரியேட் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஜாவாவில் க்ரியேட் பண்ணும்போது மெமரி அலோகேட் ஆகும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெசிஃபிக் டேட்டாக்கு, சூப்பர் கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் மெமரி அலோகேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இனிஷியலைசேஷன் நடக்கும். ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் மற்றபடி இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் அதனுடைய டிஃபால்ட் வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆகும். இந்த மூணாவது ஸ்டெப் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் செயினிங். உங்களுடைய காங்க்ரீட் கிளாஸ்லேருந்து எல்லா சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும் டில் java.lang.object அப்படின்னு இந்த கிளாஸ் வரைக்கும் எல்லா சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே கால் ஆகும். அதாவது ஃப்ரம் பேஸ் கிளாஸ் டு உங்களுடைய சூப்பர் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் டில் java.lang ஆப்ஜெக்ட், அது வரைக்கும் எல்லா கன்ஸ்ட்ரக்டர்ஸும் கால் ஆகும். ஏன்னா ப்ராப்பராக பேரண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கணும், இனிஷியலைஸ் ஆகிருக்கணும். அதுக்காக தான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் நடக்குது. நாலாவது வந்து இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்து இனிஷியலைஸ் ஆகும். இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்து கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் முழுமையாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வேரியபிள்ஸும் இனிஷியலைஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இது நம்ம ஒரு கோட் சாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் பிளாக் இருக்குது, இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இப்போ நம்ம இதை டீபக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இன்ஸ்டன்ஸ் பிளாக் வந்து கால் ஆகும். அதில் வந்து நீங்கள் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணலாம், அந்த டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே ஏதாவது பேரண்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா, இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா அந்த பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டு கால் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஜாவாவில் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.